ராமராமா செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி பராபவ வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்லபக்ஷ துவாதசி திதி கார்த்தால 7 மணி 14 நிமிஷம் வரை, பின்பு திரையோதசி திதி, உத்தராட நட்சத்திரம், ஆயுஷ்மான யோக, பாலவகரணம். இன்னைக்கு மகாபிரதோஷம். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 9 to 10:30. சிவ ஆலயங்களில் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் ஏன் கைகளை தட்டி அல்லது நூலிழை போட்டு வணங்குகின்றார்கள்? இது சரியான முறையா? அதாவது சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறது சிவபக்தர், பரமசிவபக்தர். ஒரு பரமேஸ்வரனுடைய கோவிலில் கண்டிப்பாக இருப்பார் சண்டிகேஸ்வரர். பகவான பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு வந்து சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வருது. சண்டிகேஸ்வரர் எப்பொழுதும் சிவத்தியானத்திலேயே இருப்பார். அங்கே சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் போயிட்டு கை தட்டி அவரை இழுப்புறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா பட்டார் பட்டார்னு கையை தட்டுறது. பின்ன ஏன் ஒரு வழக்கம் வந்துட்டு இருக்கு சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் போய் கை தட்டுறது, சொடுக்கு போடுறது இப்படிலாம் பண்ணுறாளே? காரணம் என்ன அப்படின்னா, கை தட்டணும் சொடுக்கு போடணும்னு அங்கே சொல்லலை. சிவன் சொத்தை எடுத்துன்னு போகக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். சிவன் கோவிலுக்கு வந்துட்டு சிவன் கோவிலிருந்து நாம் எதையும் எடுத்துட்டு போகலை அப்படிங்கிறத சண்டிகேஸ்வரர் இடத்துல போய் தெரிவிச்சுட்டு வரணும். அதுதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, சந்நிதியில் போய் இப்படி கையை தடவி நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் சொல்லிட்டு வரணும். இதுதான் இங்கே பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கை தட்டி அவரை இழுப்பணும், கை சொடுக்கு போட்டு அவரை கூப்பிடணும் அப்படின்லாம் ஆகமங்கள்ல இல்லை. ராமரா.